41 குடும்பத்துல வந்து ஒரு 17 குடும்பம் அவர்கிட்ட பேச மாட்டோம்னு சொல்லினதா ஒரு தகவல் இருக்கு. முதல் கட்டமா 21 குடும்பத்துல தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நாள்லயே எல்லாத்தையும் பேசுறதா பிளானா. சிலர் வந்து இல்ல எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா, நான் அங்கிருந்து ஏன் வந்தேன்னா போலீஸ் தான் இங்க இருந்தா பிரச்சனைன்னு போங்கன்னு அவர் வார்த்தை கூட அது சொல்லவே இல்லை. இப்படி ஒரே நிலையில 40 பேரை இவங்க வந்து இது பண்ணி கொடுப்பாங்க அப்படி 41 பேர் பாடி எப்படி கொடுக்குறீங்க. ஒரு வந்து ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம அவர் எங்கேயும் போக மாட்டாரு. 13 நாள் ஆச்சு, ஆல்ரெடி 13-14 நாள் ஆகுது. அவருக்கு வந்து இப்ப பெரிய லெவல்ல பிஜேபி ஒரு பேக் போனா ஆயிடுச்சு. இப்ப நயனா நாகேந்திரன் ஊருக்கு பாதுகாப்பு, அதாவது உங்க கட்சி என்ன மாதிரி கட்சி? அது பாரம்பரியமான ஒரு பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. ஸ்டாலின் அவர்களே, நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க, கூட்டணி தேவைதான். ஆனா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 டே அப்படி கத்தாதியடா, அப்படி கத்தாதி. எனக்கு கேட்கும்போது தலைவிதி தலைவிதின்னு கேக்குது. அப்படி கத்தாத, ஏன் அப்படி கத்தாதப்பா? தளபதி தளபதி அது சரிடா, கொள்கை தளபதி தளபதி. என்னடா சரா எதுக்குடா வந்திய? டிவிக்க 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 டேய் டிவிக்க வாடா, விளம்பர கிளம்பி வந்திருக்கிய. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு தான். நான் போய் தேடி போய் பேச மாட்டேன். எனக்கு நீங்க பண்ணலையா உடனே வாஜ்பாயுடைய அரசவையே கவிழ்த்திட்டு வந்தாங்க ஒரே ஓட்டுல ஒரே நாள்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு துயரமான சம்பவம். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்? இந்த திமுக அரசாங்கம் காரணம். எனக்கு சிரிப்பு தான் வரும். அதாவது தாவேகா கட்சியில் உள்ளவங்களே வந்து விஜய்க்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லல. அதோட இன்னொரு விஷயமும் வந்து கதர், அதாவது வந்து இந்த ஒரு இது போகும்போது அரசியல் வரும். நம்ம இது விஜய் மேட்ரு அவர் போகிறோம். இபிஎஸ் அவர்கள் வந்து அவருடைய பிரச்சாரத்துல என்ன பேசுறாருன்னா, பாத்தியா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது பாரு அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் சொல்லி இருக்காரு. அது நீங்க எப்படி உண்மையில வந்து பாவமா தெரியுது இபிஎஸ் அவர்களை பார்க்கும்போது. நீங்க யாருக்கிட்ட எல்லாம் இப்படி மன்றாடக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. அந்த கூட்டத்தை பார்த்து நீங்களே ஏமாந்துட்டீங்களான்னு தான் கேட்கிறேன். உங்க கட்சி என்ன மாதிரி கட்சி? அது பாரம்பரியமான ஒரு பெரிய தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. மோடியே வெயிட் பண்ணி உட்கார வச்ச உங்க தலைவி, யாரா இருந்தாலும் போயஸ்காரன் நாபமாட நீ இங்க வான்னு சொன்ன ஒரு மாபெரும் தலைவி. அதை விட உங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட யாருக்கும் வணங்காத ஒரு கட்சி. எல்லாத்தையும் வந்து பார் அப்படின்ற ஒரு ஆனஸ்டா, அதுக்கு எம்ஜிஆரை விட பல மடங்கு ரொம்ப கட்ஸா இருந்தது வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு தான். நான் போய் தேடி போய் பேச மாட்டேன். எனக்கு நீங்க பண்ணலையா உடனே வாஜ்பாயுடைய அரசவையே கவிழ்த்திட்டு வந்தாங்க ஒரே ஓட்டுல ஒரே நாள்ல. நீ எனக்கு மரியாதை கொடுக்கலையா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட கட்சியை நீங்க வந்து இப்ப பொதுச்செயலாளர் அந்த மாதிரி இருந்த பதவியில இருந்துகிட்டு நீங்க வந்து விஜய் கொடி ஒரு கொடி அது உங்க கட்சிக்காரமா ஆட்டலான்னு இப்ப சொல்றாங்க எல்லாம். அதுக்கே நீங்க போய் பாத்தியா வந்துருச்சு பிள்ளையார் சொல்லி போட்டோம்னா அது உங்களுக்கே வந்து அசிங்கமா தெரியலையா? அப்ப நீங்க விஜயை நம்பிதான் இந்த தேர்தல் இருக்கீங்களா? உங்களுக்கு இண்டிவிஜுவல் கட்ஸ் இல்லையா? முதல்ல இபிஎஸ் வந்து இதுல இருந்து வெளியில வரணும். உங்களுடைய பிரச்சாரங்கள் கரெக்டா இருந்தா கரெக்டா போனா மக்கள் டிசைட் பண்ணிப்பாங்க. நீங்களா தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினா அடுத்த ஆட்சிக்கு வர வேண்டியது. அதை விட்டு நீங்க நீவா உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கையே இல்லையா? உங்க தொண்டர்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அது என்ன மாதிரியான மனநிலையில இருக்காருன்னு தெரியல. அவருக்கு வந்து
ஒரு பெரிய ஒரு குதிரை கட்டின லாட மாதிரி அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னன்னா எப்படியாவது 26ல உட்கார்ந்துடணும், அது எவனோ சின்ன பையனோ பெரிய ஆளோ எவனையும் நம்ம கெஞ்சி கூட்டாரியா நம்ம கூட கூப்பிட்டு வந்து நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற ஒரு மனநிலையில இருக்கிறது தான் இந்த வார்த்தை எனக்கு அவருடைய நிலைப்பாடா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கு வந்து உடனடியா வந்து செல்வ சொல்றாரு, என்னுடைய காங்கிரஸ் கூட்டத்துல கூட தான் வந்து தாவைக்கா கொடி வந்து பறக்கும். அதேதான் எடப்பாடி சொன்ன அதே பதில் தான் அவருக்குமே. அவருக்கு இதே பதில் தான். பாரம்பரியமான யாரெல்லாம் பார்த்து வந்த கட்சி அது, சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இப்ப போய் நீ விஜய் நினைக்கிறீங்களா? என்ன புரிய மாட்டேது. அப்ப ஓட்டு அரசியல் அதிகாரத்தை பகிர்வதற்கு என்ன வேணாலும் செய்யலாம். செல்வ பெருந்தகை வந்து அதே இதுதான் நீங்க போய் பேசுனீங்க. ஆமா, இன்றைக்கு வந்து எச் ராஜா எனக்கு சிரிப்பு தான் வரும். வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் போது என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து அவரு ஜோசப் விஜய்ன்னு சொன்னாரு, ஓட்டேடிலாம் காமிச்சாரு. ஆமா, அது வேணாங்க, பாவங்க, துயரத்துல இருக்காங்க, அவர் போறதுக்குள்ள என்ன இருக்கு சொல்றாரு. இது போல அண்ணாமலை ஒரு கருத்து சொல்றாரு, இவங்க சொன்ன அப்படியே அதெல்லாம் இப்ப யார் வேணா எங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியா பண்ணிட்டு என்ன திருமாவளவன் அவர்களை வந்து கைது செய்யணும். அவரு நீங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அவருடைய கார் வருது, காருக்கு முன்னாடி வந்து வீம்பிக்கினே அது வந்து நல்லா இருக்கு. ஒரு வீம்பிக்கினே என்ன பண்றாங்கன்னா ஸ்பீட் பிரேக் அந்த இடம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பீட் பிரேக். அவன் வந்து வேணுன்ட்டு நிப்பாட்டான். நின்ற பிறகு இவங்க போய் இது பண்ணியாம தள்ளுதான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் திரும்பி வந்து எகிரி வந்து பேசும்போதுதான் வந்து கோவம் வருது, கைகளுப்பாகுது, அவனை போறாங்க. இந்த சம்பவம் என்னன்னா, இது இரு தரப்புல இது எப்படி வந்து கைது செய்ய முடியும்னு எப்படி அவர் எச் ராஜா சொல்லலாம்? அவர் எப்போதுமே அவர் வந்து தீய சக்தி. அதான் சொல்றேன், அவர் எப்போதுமே அவருக்கு பிடிக்காதவங்க எல்லாம் தீய சக்தி, தேச விரோதி இப்படிதான் பேசுவார். இவர் மட்டும்தான் தேசத்துக்காக உழைக்கிற மாதிரியே பேசுவாரு. அது அவர் வந்து பேசினாலே காமெடியா தான் இருக்கும். ஆமா, அவருக்கு வந்து எப்படின்னா பிடிச்சா தலைக்கு மேல வச்சு உயர்வா பேசுவாரு, பிடிக்கலன்னா ஜோசப் விஜய்ன்னு சொல்லுவாரு. இப்ப விஜய் நல்லவர்ன்றாரு. இந்த மனமாற்றத்துக்கு என்ன காரணம் தெரியுமா? இப்ப அவருக்கு இவரும் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. சக நடிகருக்கு சக நடிகர் சப்போர்ட் பண்றதா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். அப்படி வேணா எடுத்துக்கலாம், கடந்து போயிடலாமே தவிர எச் ராஜா பேசுறதுனால பெருசாவே எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் வந்து என்னன்னா, திருமாவளவனே பேட்டி பரிசீலிச்சிருப்பாரு, என்ன கைது பண்ணுன்னு சொன்னதை பார்த்துட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, திமுக மேல டேரிங் அடிக்கிறாரு. கரூர் சம்பவத்துக்கு முழுக்க காரணம் திமுக அரசு தான். ஏன் வந்து அந்த எஸ்பி வந்து சஸ்பெண்ட் பண்ணல அவங்கதான் அப்படின்னு சொன்னா, ஆனா திமுக அரசு நிச்சயமா வந்து எச் ராஜா மேல நடவடிக்கை எடுக்குமா? நடவடிக்கை ஒரு பொது மேடையில ஒரு விசாரணை ஆணையம் வந்து ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து செய்தி விசாரணை பார்க்கும்போது இவர் வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் திமுக மேல பழி போடுறது அது எப்படி ஏத்துப்பாங்க? அதாவது திமுக தான் காரணம் அப்படின்னு திமுக அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். இவர் எச் ராஜா தானே கைது செய்யணும். ஆமா, அதாவது திமுக ஒரு லிஸ்ட் அவுட் வச்சிருப்பாங்க. ஒரு கட்சியிலையும் இவங்கதான் பிடிக்கணும், இவங்கதான் வைக்கணும், மத்தவங்க எல்லாம் காமெடி பீஸ்ன்ற மாதிரி லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. எச் ராஜாவா அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருப்பாங்க. எச் ராஜா என்னன்னா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம வந்து தலைமையில ஒரு நல்ல பேர் எடுத்து கவர்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் பாக்குறாரு. இவரை கவர்னர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி திமுக வேலை பார்த்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் மேட்டரை தவிர இவரு திமுக சொன்னா உடனே ஒரு தீங்கு உள்ள போட்டுருவாங்கன்னு நினைச்சு அவர் பேசுறாரு. தொடவே மாட்டாங்க. எச் ராஜா கடந்து போயிட்டாரு, ஜாலியா ரெண்டு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர் அவரே அவங்க சொந்த கட்சியிலேயே ராஜாவை பெருசா யாரும் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா நீங்க யார் யாரெல்லாம் கவர்னர் ஆயிருக்காருன்னு பாருங்க. இவர் ஏன் வந்து கட்சியை கண்டுக்க மாட்டேன்னா இவருடைய வாய் தான். இவர் எல்லாத்தையுமே உரிமையில பேசுறது பண்றது. இவர் பழைய ஆளுங்கிறதுனால அந்த கட்சியில வச்சுட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவர் எப்பயும் அதை வந்து அமைச்சு விட்டு இருப்பாங்க உங்களுக்கு. அதனால அவர் பேசுறது அவர் சொல்றதெல்லாம் நம்ம பெருசாவே எடுத்துக்கூடாது, அது ஜாலியா கடந்து போயிடணும். ஒரு ஆதித்யா டிவில உட்காந்து நம்ம காமெடி ஷோ பார்த்த மாதிரி கடந்து போயிட்டே இருக்கணும். அதனால அவர் திமுக தான் செஞ்சிச்சுன்னு சொன்னாலும் அதை அவங்க சிரிச்சுட்டே போயிடுவாங்க. கோபிக்கே தெரியும் அவர் பேசுறது காமெடி தான் அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம அதை வந்து அவரை போய் கைது பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை. அவர் பேசிட்டு போட்டோம் ஜாலியா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஊருக்கே தெரியும் போது அவர் சொல்றதுல என்ன ஆக போகுது, யார் காரணம் என்னன்றது பாதி விசாரணைகள்ல போயிட்டு இருக்கு, ஒண்ணு ஒண்ணா இப்ப வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அவர் பிஜேபியில இருக்கும்போது எதிர்கட்சி அவர் ஆளுங்கட்சி குற்றச்சாட்டு தான் பண்ணணும். எச் ராஜா வந்து இது காரணம் திமுக
சம்பந்தம் இல்ல, முழுக்க முழுக்க விஜய் தான், திமுக இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாதான் நமக்கு பெரிய ஆச்சரியம். கண்டிப்பா அவர் அதை சொல்ல மாட்டாரு. அப்ப இதான் சொல்லுவாரு. இதனால பெரிய ஆச்சரியம் கிடையாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால அது ஒரு மேட்டரே கிடையாது நமக்கு. இது கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா வந்து சீமான் பாத்தீங்கன்னா எல்லாருடைய செய்தியாளர் சந்திப்பா இருந்தாலும் சரி, கூட்டங்களா இருந்தது விஜய் வந்து தாறுமாறா வந்து சீமான் வந்து விஜய் திட்டிதாங்க ஆகணும். ஏன்னா சீமானுடைய ஓட் பேங்க வந்து உடைக்கிறது முழுக்க முழுக்க விஜய் தான். அப்ப நான் வந்து சும்மாவே இருந்தேன் அப்படின்னா இன்னும் என் ஓட் பேங்க் போயிட்டு இருக்கேன். இது ஒரு அந்த வாய்ப்பு, இது ஒரு கரெக்டான ஒரு சீமானுக்கு எடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த பிரச்சனை அவருடைய ஸ்டைல்ல வாக்கு தக்க வைக்கணும்னா நான் வந்து இதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுல உள்ள நியாயமோ அநியாயமோ எதையோ ஒண்ணு நான் பேசிக்கிட்டே இருந்தாதான் என்கிட்ட உள்ளவன் சச்சா நம்ம தலைவரே கிடைக்கும், அங்க போனது தப்புன்னு நினைக்கணும், அவன் உணரணும். இப்ப நாம் தமிழ்ல இருந்து பாதி பேர் அங்க போயிருக்காங்கன்னா திரும்பி நாம் தமிழருக்கு வரணும். அப்ப சீமான் அப்படிதான் அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தா அப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது சீமானுக்கு. ஏன்னா அவருடைய பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு குறைய கூடாதுன்னா அவர் விஜயை கார்னர் பண்ணி ஆகணும். இல்ல என் தம்பி நல்லவன், அவன் போனது தப்பு இல்லை அப்படின்னு இவர் பேசினாருன்னா நம்ம தலைவரே அவரை நல்லவன் சொல்லும் போது நம்ம இவர்கிட்ட இருக்கணும், அந்த நல்லவன் கூட இருக்கலாம் பாதி பேர் போயிடுவான். அப்ப அவர் வந்து இப்ப திட்டிதான் ஆகணும். அதுதான் அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு வந்து நம்ம ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ண வேண்டியது இல்லை. அது அவரு சீமானுக்கே தெரியும். சீமானுடைய பேச்சு நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். திடீர்னு ஒரு மாதிரி பேசுவாரு, ராமேஸ்வரத்துல காலையில ஒண்ணு பேசுவாரு, சாயந்தரம் ஒண்ணு பேசுவாரு. திடீர்னு மூத்த தலைவர்களை வந்து அது இதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கடுமையான சொற்கள் பேசுவாரு. அப்புறம் வந்து பேரறிஞர்னுவாரு. இதெல்லாம் நம்ம நிறைய அவருடைய கடந்து போன பேட்டிகள்ல பார்த்திருக்கோம். அதனால அவர்கிட்ட ஒரு சில பெரிய நிலைப்பாடு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, தமிழ் தேசியம். வேற எல்லா நிலைப்பாடும் அவர் மாத்திக்கிட்டே தான் இருக்காரு. அதனால சீமான் பேச்சு விஜய் திட்டுறாருன்றதை நம்ம வந்து எச்சிராஜா மாதிரி கடந்து போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் பேங்கிங் ஓட் பேங்கிங் காப்பாற்றுறதுக்கான அரசியல் சீமான் பண்றது. அதனால அதை வந்து பெரிய எதிர்பார்ப்பு. இந்த சம்பவம் நடக்கிறதுனாலுமே அவர் விஜய் திட்டிட்டு தான் இருப்பாரு. ஏன்னா அவர் வந்து அவர் இடத்து அவருடைய கஷ்டப்பட்டு 8% வந்திருக்காரு. அந்த இடத்தை அவர் விடுறதுக்கு விரும்ப முடியாது. ஏன்னா 8% 12 ஆகும், 12 15 ஆகும். 15 ஆச்சுன்னா அவர் அலைன்ஸ் யார்கிட்ட போனாலுமே 60 இடம் கேட்கலாம், துணை முதல்வர் ஆகலாம். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதுல. அப்ப என்னடா நம்ம ஏறி கஷ்டப்பட்டு ஏறி ஒரு 5வது மாடிக்கு வந்துட்டு இன்னும் ஒரு மாடிக்கு போகும்போது ஒரு திடீர்னு லிப்ட்ல வந்து 6வது மாடியில நின்றுட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி வந்திருக்கிறேன், நீ லிப்ட்ல வந்து உட்காந்துட்டு கஷ்டமே தெரியாம என்ன வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த இதுதான் இப்ப விஜய் வந்துட்டா வந்து ஆரம்பத்துல அவர் விஜயோட இலக்கமா இருந்தெல்லாம் பிளான் பண்ணாரு. அது விஜய் கூட இருந்த டீம் வந்து அதை உடச்சு விட்டுருச்சு. அவர் கூட போனா நம்ம வேஸ்ட். ஏன்னா விஜய் வந்து சீமான கூப்பிட்டு எல்லாம் பேசியிருக்காரு அரசியல் வர்றது முன்னாடிலாம். அரை மணி நேரம் அது சீமானே சொல்றாரு, என் தம்பி 3 நாள் வாட்டி பேசினாரு கூப்பிட்டுலான்னு. அப்ப அந்த இதை உடச்சோடு என்ன ஆகுதுன்னா டைரக்டா நம்ம சொல்றோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஓட் பேங்கிங், டிகிரி முடிச்ச ஓட் பேங்கிங் போது இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க வந்து சீமான் கிட்ட தான் அதிகம். அது பாதி அங்க போகும்போது யாருக்குமே ஒரு கவலை இருக்கும்ல, அந்த கவலையை வெளிப்பாடுதான் 15 ஆண்டுகளா கட்டி காத்து. அதாவது சீமான வந்து ஒரு விஷயத்துல பாராட்டலாம், யாரு கூடயும் இது வரைக்கும் விஜயகாந்த் கூட கூட்டணி போயிட்டாரு. அந்த விஷயத்துல வந்து அந்த ஒரு விஷயத்துல சீமான ரொம்ப பிடிக்கும். அதாவது கடவுளோடும் மக்களோடும் கூட்டணி வந்து விஜயகாந்த் ஏடிஎம்கே கூட்டணி போனாரு. எல்லா கட்சிகளுமே யாரையோ ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. நான் தனியா நிப்பேன்டா, நான் வந்து சிங்கிள் தான், சிங்கிள் தனியா தான் வருங்கிறாங்க. சீமானுக்கு அந்த ஒரு தைரியத்தை நான் எப்போதும் சரி, அவர் 1000 கருத்து வேறுபாடு நினைத்து இருந்தால் பல்வேறு கருத்துக்கள் வெளியில பேசிப்பாங்க. கண்டிப்பா போன எலெக்ஷன்லயே அதிமுக போயிருந்தா திமுக வெற்றி வாய்ப்பு கணிசமா பாதிச்சிருக்கும். நிச்சயமா அவர் ஜெயிச்சிருப்பாரு திருவத்தூர்ல. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் அவர் ஏன் அதை செய்யலன்னா படிப்படியா போய் வளர்ந்துடலாம். இல்ல கடைசி வரையும் போராடலான்னு போராடி இருக்காங்க. தமிழர்களுக்கு தான் தெரியுமாடி, எங்க கூட்டம் கூடுறீங்களா, ஓட்டா எங்கடா போடுறீங்க அப்படின்னு அண்ணனுக்கு பார்த்து செய்ய அப்படின்றாரு. ஆனா இந்த வருகின்ற 2026 அந்த தேர்தல் என்பது வந்து எல்லோருக்கும் வந்து ஒரு கேள்விக்குறி. திமுக இதில் வெற்றி பெறுகிறதா, அதிமுக வெற்றி பெறுகிறதா என்பது வந்து அது வேறு விஷயம். ஏன்னா அந்த கூட்டணி பலத்தோடு திமுக இருக்கு. அதிமுக வந்து பிஜேபி மற்ற கூட்டணியை எதிர்பார்த்து காத்து இருக்குது. விஜயுடைய நிலைப்பாடு, விஜயனுடைய எதிர்காலம், விஜய் யாரோட கூட்டணி வைப்பாரு சொல்லிட்டு ஒரு கூட்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. சீமான் போன்ற ஆட்கள்லாம் வந்து கொள்கையோடு இருக்காங்க.
மக்கள் தான் தீர்மானிப்பார்கள். அது யார் வந்து அரியணையில் அமர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பல மாற்றங்கள் வரும். ஒரே ஒரு டிசம்பருக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன். விஜய் வந்து யாருடனும் கூட்டணி போக மாட்டார். ஏன்னா அவருடைய நிலைப்பாடுல ரொம்ப கரெக்டா இருப்போம். உதவி எல்லாம் பண்றாங்க, முட்டு கொடுக்குறாங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜய்க்கு நல்லா தெரியும் இந்த தேர்தலில் நம்ம கூட்டணி போனா நம்ம கட்சி அதோட அவ்வளவுதான். கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேது. விஜய் இந்த தேர்தலில் கூட்டணி போகாம 31 தேர்தல் சந்திச்சா விஜய் பெரிய லெவல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் கூட்டணி போயிட்டாருன்னா அந்த கட்சி முடிஞ்சு போச்சு, திரும்பி சீமா தான். ஏன்னா இங்க திமுக அதிமுக யாரு கூட கூட்டணி வந்தாலும் அதுக்கப்புறம் அந்த கட்சி வளர்ந்ததா வரலாறு இல்ல. நீங்க ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் அவங்க இண்டிவிஜுவலா போனா வளர முடியாது. ஏன்னா அது காங்கிரஸே நம்ம பார்த்திருக்கோம், வெளியில போய் 1.5% ஓட்டு வாங்குச்சு. கண்டிப்பா பாமக பார்த்திருக்கோம் 2% கீழே போயிட்டாங்க. தேமுதிக எடுத்துங்க, அதிமுக கூட இருந்தாங்க, வெளியில போனாங்க 1% கீழே போயிட்டாங்க. அப்ப அவங்க இண்டிவிஜுவலா 12% வரைக்கும் வந்தாரு விஜயகாந்த். ஃபர்ஸ்ட் தேர்தலே 8, 9, 10 வந்தாரு. அப்புறம் அடுத்த தேர்தல 12 வந்துச்சு. கடைசியில அதிமுக கிட்ட போயிட்டு வெளியில வந்து நிக்கும் போது 1.5%. அப்ப நம்ம மக்கள் என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்களை திட்டுறேன், வெளியில வந்துடுறேன், திரும்பி உங்க கூட சேர்ந்துக்கிறேன், சேர்ந்துட்டு நான் வெளியே திட்டம் போது ஏற்றுக்க இமேஜ் போயிடுது இல்ல, அதுதான் ரீசன். அதாவது வந்து என்னன்னா நம்பிக்கை இழந்துறாங்க மக்கள். பாமக அரசியல் வியாபாரி தானே, அரசியல் வியாபாரி தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 2 பேருமே மிகப்பெரிய பலத்தோட இருக்கிற அதிமுக திமுக அவங்கதான் இங்க. இதுக்கப்புறம் உள்ள அரசியல் தான் வேற வேற. இந்த தலைமைகள் மாறும்போது இது எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து. பட் விஜயுடைய எதிர்காலம் வந்து அவர் கூட்டணி போனா கஷ்டம். நிச்சயமா அவர் வந்து அந்த மக்களை, கரூர் மக்களை சந்தித்த பிறகு எப்படி ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படுகிறது, உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். காதர், கண்டிப்பா. வணக்கம். வணக்கம் சார்.